வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து வக்ரகதியில் சஞ்சரித்து வர்றாங்க. தவிர ராசிக்கு முன்னும் பின்னுமாக குருவும் செவ்வாயும் வக்ரகதியில் செயல்பட்டுக்கிட்டு வரும். மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் கிட்டத்தட்ட மறுஸ்தானங்களிலிருந்து செயல்படுறதுனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களையுமே கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் அவசரப்படக்கூடிய தன்மையும் ஏற்படும். ஆகையினால தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. ஆனால் பொதுவாகவே மறுஸ்தானங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வக்ர கிரகங்கள் செயல்படும் பொழுது முழுமையான கெடுபலன்களை கொடுக்கறதில்ல. ஆரம்பத்தில் சில சங்கடங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அதன் பின்னாடி அதற்குண்டான நன்மைகளையும் உண்டாக்கும். அந்த வகையில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விபரீத யோகா அமைப்பில் செயல்படக்கூடிய நிலைகளில் செயல்பட்டு வரும். அதனால் மிதுனராசி மிதுனலக்னக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய விஷயங்கள் காரியங்களும் அகலக்கால் எடுத்து வைக்காதீங்க. வழக்கமான விஷயங்களில் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தால் அனைத்து விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை பெற முடியும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். காசுபண விஷயங்களில் சில எதிர்பாராத ஆதாயங்களும் நன்மைகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. வெளியிடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சங்கடம் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடும். உங்களுடைய பொருளாதார பொருள் வரவுகள் என்பது ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தியாகிக் கொண்டே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வரவு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் ஈடு செய்யும். பொதுவாக இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காசுபண சமாச்சாரங்களில் தான் ஈடுபாடுகள் அதிகம் ஏற்படும். இது சார்ந்த விஷயங்களில் ஆரம்பத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் பழைய கடன்களை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மற்றும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள், உடல் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மூலமாகவே மன சஞ்சலங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது உண்டாகும். அதனால் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் வழக்கமான நிலைகள் இருந்தாலும் அலைச்சலும் கூடுதலாக இருக்கிறதுனால மிதுனராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியதாக இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. மிதுனராசிக்காரங்க குடும்பத்துக்குள்ள உடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. அதே நேரம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். எல்லா சூழ்நிலைகளுமே ஒரு கலந்த கலவையான நிலைகளோடு இருக்கிறதுனால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகளோடு தான் இருக்குது. பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சில சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் கூடுதலாக இருக்கும். இருந்தபோதும் சுப விரயங்களாக இருக்கிறதுனால பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இருக்காது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் உடல் இருக்கும். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் ஒரு கலவையான அமைப்புகளை தான் காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வகையில் வீண் சங்கடங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்போடு தான் வேலை செய்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான இருக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களில் நன்மைகளை பெற்று வரலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சாதகமாக இருக்கும். ஓவராலாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.